everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கப்சா. சவுதி அரேபியால இந்த டிஷ் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அது நம்ம வீட்டிலேயே எப்படி சூப்பராக பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கப்சா பண்ணுறதுக்கு ஹோம்மேட் கப்சா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்கே ஏலக்காய், கிராம்பு, பட்டை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். சிக்கன் கப்சா பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். சின்ன பீசஸ்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மேரினேட் பண்ணதுக்காக இங்கே லெமன் கட் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற சிக்கனுக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப்சா பவுடரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொருட்கள் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. சிக்கன் மேரினேட் பண்ணி சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, இல்லைன்னா வெளியே வைப்பாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கப்சாக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்கே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், அப்புறமா ஒரு காஞ்ச லெமன், கொஞ்சமாக ஆரஞ்சு தோல் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட்டு. ஸோ இப்போ ஒரு குக்கரில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேபியன் டிஷ்க்கெலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலில் தேவையான அளவு அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். அப்போ தான் குயிக்காக வதங்கும். ஆல்மோஸ்ட் உள்ளி வதங்கியிருக்கு. இப்போ உப்பு சேர்த்துருக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே நான் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின வெங்காயத்து கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆரஞ்சு தோல், அதுவும் துருவன கேரட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். ஆரஞ்சு தோல் கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ரெசிபியோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஆப்ஷனாக விட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை நான் சேர்த்துட்டேன். இப்போ மசாலாக்காக நல்ல மிளகு பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஆப்ஷனாட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா நம்ம கப்சா பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல பேலன்ஸ், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இதோட மசாலா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அரபிக் டிஷ்லாம் அதிகமாக மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க. மசாலாலாம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுற வேண்டியது தான். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதாவது கொஞ்சம் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி வெள்ளையாக சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குட்டி கடாயில் நெய் விட்டுருக்குறேன். அதில் கேஷ்யூ நட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா கறியை விட்டுறாதீங்க. நல்லா பொன்னிறமாட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கேஷ்யூ நட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயாச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேசின்ஸு, அதாவது முந்திரி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு செகண்ட்ஸ் தான் போடணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிடும். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதை இப்படி எடுத்துட்டு
அதில் இருக்கிற அந்த சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சிக்கன் பீசஸ் வந்து உடையாமல் அப்படி அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வேக வச்ச இந்த தண்ணியில் தான் நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரைஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நம்ம வேக வச்ச அந்த சிக்கன் வாட்டர் இருக்கு இல்லையா, மசாலா வாட்டர், அதையும் விட்டுட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகு, கொஞ்சமாக புதினா இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, இல்லை நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸு சேர்த்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். தென் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதுக்கு மேலே அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஓவன் இருக்குது அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வந்து தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சு அந்த பச்சை வாசனை போகுது வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, இங்கே ரைஸும் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதுக்காக ஒரு பிளேட் வச்சுருக்குறேன். இங்கே இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் கப்ஸா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரைஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் பீசஸ், அதையும் நம்ம அது மேலே தூக்கி வச்சிட வேண்டியது தான். தென் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு, ரேசன்ஸ் அதை கூட மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சவுதி சிக்கன் கப்ஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரிவிங்க. இன்னும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கிறேன். டில் தென், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.